அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை கர்த்தர் நல்லவர். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு மகிமை. ஆமென், ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புத்தகம் 36ஆம் சங்கீதம் 36 கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத்தில் ஒன்று கோபித்த சங்கீதம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அவனுக்கு அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வை கேட்டபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகம் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் கர்த்தாவே இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைகிறார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை திருக்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியார்களும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்குடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். சங்கீதம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் பிள்ளை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசுமுண்டு போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நியாயத்தை பட்டா பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு. காரியத்தில் சித்தி உள்ளவன் மேலே தீவினைகள் செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நிகழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய எதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போனார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் நிறான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாக இருப்பார். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பார்க்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். சிறுமையை எளிமையமானவனை அடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விளங்கு பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவருடைய இருதயத்திற்குள் உருவ போயும் அவர்கள் வில்லுகளை முறியும். அநேக துன்மார்க்கருக்குள்ளே செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ளே கொஞ்சமே நல்லது. துன்மார்க்குடைய பயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கர் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல் புகைத்து போவார்கள். அவர்கள் புகைட்டு போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான்.
அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளதுமானேன். ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கிறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். தீமை விட்டு விலகி நன்மை செய்ய நிர்ணயிக்கு நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்னென்னைக்கும் காக்கப்படுகிறார்கள். துன்மார்க்குடைய சந்ததி அறுப்புண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு என்றென்னைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவருடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளை ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதியின் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகைத்தெடுக்கிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கை கொள்ள. அப்பொழுது நீ பூமியை சுதந்திரம் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். ஆனால் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதோ துன்மார்க்கரின் முடிவு. நீதிமங்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். கெட்ட காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். சங்கீதம் 38. நினைவுகூறுதலுக்காக தாவீது பாடின வியாஸ்கர் என்னும் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதையும். உம்முடைய அம்புகள் என்னைக்குள்ளே தைத்திருக்கிறது. உமது கை என்னை இருக்கிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவிக்கமில்லை. என் அக்கிரமங்கள் எனக்கு தலைமையில் பெருகிறது. அவர்கள் பார சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு. என் மதிக்கட்டவனும் என் புண்கள் அழுகி நாட்டம் எடுத்து நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன். நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது. என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலனட்டு போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தும் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் இயக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாக இல்லாமற் போயிட்டு. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுது வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையினைப் போல வாய் திறவாதனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவன் தன் வாயில் மறுவுத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாய் ஆண்டவரே, நீர் மறுவுத்தரவு கொடுப்பேன். அவர்களை நிமித்தம் சந்தோஷப்படாதபடி இப்படிக்கு சொன்னேன். என் கால் தவறும்போது என்மேல் பெருமை பாராட்டுவர்களே, நான் தடுமாறி விட ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பார்க்கிறவர்கள் பெரியிருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதையும். என் தேவனே, எனக்கு தூரமாகாதையும். என் ரட்சிப்பாகி ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பின்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலைகள் நிந்தைகளிலே நாங்கள் இருக்கிறோம். என் தேவன் இவைகளிலிருந்து விடுவித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி தாரும். பரிசுத்த பாதையில் எங்களை நடத்தி உம்முடைய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தி காட்டும். தேவநாமம் மயப்படுவதாக. எல்லா அந்தகார கிரிகளின் ஆவிகளை அழித்து போடும். படிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிச்சை எழுதுகிற பிள்ளைகள் மேலும் தேவ பிரசன்னம் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசுனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.